பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடியனேற்ற நாமத்தில் திரும்பவும் உயிர்ப்பையும் ஒளியத்தின் சார்பாக இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தருடைய அளவற்ற கிருபையினாலே இந்த நாளிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். உலகம் எங்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் திரும்பவும் உயிர்ப்பையும் ஒளியத்தின் சார்பாக, குழுவினர்களுடைய சார்பாக கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை இந்த நாளிலே நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உலகம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் புறப்பட்டு சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தை இன்னும் அதிகமாய் ஒவ்வொருவரும் தீவிரமாய் அந்த வார்த்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை அறியாத, இதுவரை ஒரு முறை கூட கேள்விப்படாத அந்த ஜனங்களுக்குள் இந்த வார்த்தை கடத்தப்படுவதற்கு இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமாய் நமக்கு இருப்பதாக கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. ஒரு விசை கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் இந்த நிகழ்ச்சி ஆசீர்வதிக்கும்படியாகவும் எல்லா தடைகளை மாற்றி இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்யும்படியாக, எந்த விதமான தடங்களும் இல்லாதபடி எல்லா ஜனத்திற்கும் ஒரு நற்செய்தி இந்த நாளிலே எல்லாருக்குள்ளும் கடத்தப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபை நிறைந்தவர் நீர் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ளவர் நீர் ஆண்டவரே. எங்களை ஒரு விசை கழுவி எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. இந்த நாளில் எங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் முதலாமத்தின் மகிமைக்காகவும் அநேகரை உயிர்ப்பிக்கக்கூடியதாகவும் இருக்கட்டும் ஐயா. எங்களுக்குள்ளே நீர் வாரும் ஆண்டவரே, எங்களுக்குள்ளே நீர் வாரும் ஆண்டவரே, எங்களுக்குள்ளே நீர் வாரும் ஆண்டவரே. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, நாமம் வாழ்க. மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல் நாளை உங்கள் சமூகத்துக்கு முன்பாக நாங்கள் படைக்கிறோம். தொடர்ந்து நீர் நடத்தும் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி பாஸ்டர் ஓபெத் ஜூலியஸ் அவர்கள் இந்த நாளிலே நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார்கள். ஒரு பாடல் பாடினதுக்கு பிற்பாடு பாஸ்டர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். ஜெபத்தோடு கூட வார்த்தை நாம் கேட்போம். கர்த்தர் பலத்த அசைவை இந்த நாளிலே நம்மத்திலே உண்டாக்குவாராக. பிரைஸ் காட். Hallelujah. சந்தோஷவின் ஒளியே இயேசு சாந்த சொரூபியாவர், பள்ளத்தாக்கின் லீலி சாரோனின் ரோஜா
பாரில் மலர்ந்துதித்தார். சந்தோஷவின் ஒளியே இன்ப பரலோகம் துறந்தவர், துன்பம் சகித்திட வந்தவர். இன்ப பரலோகம் துறந்தவர், துன்பம் சகித்திட வந்தவர். பாவ மனிதரை மீட்டவர், பலியாகவே பிறந்தார். பாவ மனிதரை மீட்டவர், பலியாகவே பிறந்தார். சந்தோஷவின் ஒளியே இயேசு சாந்த சொரூபி அவர். பள்ளத்தாக்கின் லீலி சாரோனின் ரோஜா பாரில் மலர்ந்துதித்தார். சந்தோஷவின் ஒளியே பூலோக மேன்மைகள் தேடாதவர், பேரும் புகழும் நாடாதவர். பூலோக மேன்மைகள் தேடாதவர், பேரும் புகழும் நாடாதவர். ஒன்றான மெய்தேவன் இயேசுவே என் ஆத்ம ரட்சகரே. ஒன்றான மெய்தேவன் இயேசுவே என் ஆத்ம ரட்சகரே. சந்தோஷவின் ஒளியே இயேசு சாந்த சொரூபியவர். பள்ளத்தாக்கின் லீலி சாரோனின் ரோஜா பாரில் மலர்ந்துதித்தார். சந்தோஷவின் ஒளியே ஜீவன் வழி சத்தியம் எல்லாம் இவர், தேவாதி தேவ சூதன் இவர். ஜீவன் வழி சத்தியம் எல்லாம் இவர், தேவாதி தேவ சூதன் இவர். இயேசு அல்லால் வேறு யாரும் இல்லை, இரட்சண்யம் ஈந்திடவே. இயேசு அல்லால் வேறு தெய்வம் இல்லை, இரட்சண்யம் ஈந்திடவே. சந்தோஷவின் ஒளியே இயேசு சாந்த சொரூபியவர். பள்ளத்தாக்கின் லீலி சாரோனின் ரோஜா பாரில் மலர்ந்துதித்தார். சந்தோஷவின் ஒளியே ஆடம்பர வாழ்வை வெறுத்தவர், அண்ணல் எளிமையாய் வாழ்ந்தவர். ஆடம்பர வாழ்வை வெறுத்தவர், அண்ணல் எளிமையாய் வாழ்ந்தவர். எம்மையும் தம்மை போல் மாற்றிடும் இயேசுவை பின்பற்றுவோம். எம்மையும் தம்மை போல் மாற்றிடும் இயேசுவை பின்பற்றுவோம். சந்தோஷவின் ஒளியே இயேசு சாந்த சொரூபியவர். பள்ளத்தாக்கின் லீலி சாரோனின் ரோஜா பாரில் மலர்ந்துதித்தார். சந்தோஷவின் ஒளியே எங்கள் சமாதான பிரபு இவர். இயேசு அதிசயமானவர், எங்கள் சமாதான பிரபு இவர். இயேசு அதிசயமானவர். வேதம் நிறைவேறும் காலமே வேகம் வருகின்றாரே. வேதம் நிறைவேறும்
காலமே வேகம் வருகின்றாரே. சந்தோஷவின் ஒளியே இயேசு சாந்த சொரூபி அவர். பள்ளத்தாக்கின் லீலி சாரோனின் ரோஜா பாரில் மலர்ந்துதித்தார். சந்தோஷவின் ஒளியே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே சந்தோஷ விண்ணொளியா என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உதித்திருக்கிறார். அவருடைய நாமம் உலகமெங்கும் கடத்தப்படுவதற்கு இந்த சமூக வலைதளத்தின் மூலமாகவும் ஒரு சிறிய முயற்சி இந்த நாளில் நாங்கள் எடுத்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கோவை பட்டணத்திலே பரலோக வாழ்வு திருச்சபையின் போதகர் ஓபெத் ஜூலியஸ் அவர்கள் இந்த நாளில் நம்மிடத்தில் இருக்கிறார்கள். இந்த நாளில் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்வார்கள். தொடர்ந்து நாம் இணைந்திருப்போம். கர்த்தருடைய நாமம் இந்த நாளில் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த நாளில் திரும்பவும் உயிர்ப்பியும் சார்பாக உங்களுக்கு நடத்தப்படுகிற இந்த கிறிஸ்மஸ் சிறப்பு நிகழ்ச்சிக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உலகமெங்கிலும் இந்த நாளில் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கிறிஸ்துவின் பிறப்பின் வாழ்த்துக்களையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவேளை ஆவிக்குரிய கிறிஸ்தவ வட்டாரத்தில் கிறிஸ்மஸ் என்ற பண்டிகையை நாம் கொண்டாட வேண்டுமா என்கிறதான ஒரு கேள்வி நமக்குள் எழலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்பை குறித்து நாம் கொண்டாட வேண்டுமென்று கட்டளையிடவில்லையே. அவருடைய மரணத்தை மாத்திரமே என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று தேவ சபைக்கு அவர் கட்டளையாக கொடுத்திருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட கொண்டாட்டங்கள் அவசியமா என்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழும்பலாம். எனக்குள்ளும் ஒரு ஐபிசி திருச்சபையிலே பிறந்து வளர்க்கப்பட்டபடியால் அப்படிப்பட்ட எண்ணங்கள் பல வருடங்களாய் இருந்தது. ஆனால் காலத்தின் தேவையை சிந்திக்கும் பொழுது அந்த கிறிஸ்துவின் பிறப்பு உலகத்துக்கு சொல்லக்கூடியதான அந்த காரியத்தை நாம் ஆழமாய் விளங்கிக் கொள்ள முற்படும் பொழுது நிச்சயமாகவே கிறிஸ்துவின் பிறப்பு கொண்டாடப்பட வேண்டும். வேதாகமத்தில் கொண்டாடப்பட்ட பண்டிகைகள் எல்லாமே தேவன் கொண்டாடும்படி கட்டளை கொடுத்த பண்டிகைகள் எல்லாமே சரித்திர நிகழ்வை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கும் சொல்லுவதற்கும் தேவன் கொடுத்த ஒரு பயிற்சியாக அல்லது ஒரு நிகழ்வாக வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையால் இயேசுவின் பிறப்பை நாம் கொண்டாடும் பொழுது இயேசுவின் பிறப்பு சரித்திரத்தை இரண்டாக பிரித்த நிகழ்வு என்பதை நம்முடைய வருங்கால சந்ததிக்கு சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் பணியை நாம் நிறைவேற்றுகிறோம். அது மாத்திரமல்ல, மரித்த எத்தனையோ ஆன்மீக அரசியல் தலைவர்களுக்கு பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் மரித்து உயிரோடு கூட எழுந்து சதா காலங்களிலும் ஜீவனோடு இருக்கிற நம் இரட்சகருக்கு இந்த பிறந்த நாளை நாம் கொண்டாடுவதிலே எந்த விதமான ஒரு வெட்கமோ அல்லது தயக்கமோ இருக்க தேவையில்லை. ஆனால்
மகிழ்ச்சியோடு வேதத்தின்படி வேத அர்த்தத்தை, சத்தியத்தை புரிந்தவர்களாக கிறிஸ்துவின் பிறப்பின் நோக்கத்தை நாம் வெளிப்படுத்துகிற ஒரு எண்ணத்திலே கொண்டாட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை இந்த விசேஷித்த நாளிலே பகிர்ந்து கொள்ளும்படி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததான பாஸ்டர் சைமன் ஸ்டான்லிக்காக, அவருடைய தேவ ஊழியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் நம்முடைய கிறிஸ்மஸ் தின சிறப்பு செய்திக்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 78, 79 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 78, 79. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாய் வந்ததான யோவான் ஸ்நானகனின் தகப்பன் தீர்க்க தரிசனமாய் அவருடைய பிறப்பு நிகழ்வதற்கு முன்பதாகவே முன்னுரைத்த வார்த்தையைத்தான் நான் உங்களுக்கு வாசித்தேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே மேசியா வரவேண்டும், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலாக மேசியா இந்த உலகத்திலே வருவார் என்கிறதான ஒரு எதிர்பார்ப்பும் அதற்கான காத்திருத்தலும் இருந்ததை நாம் வேதாகமத்திலே தெளிவாக காண முடியும். அந்த காத்திருத்தலின் விளைவாகத்தான் 2 தீர்க்க தரிசன வார்த்தைகள் அல்லது பாடல்கள் போன்ற தொனியிலே லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுமந்த அவருடைய தாயாகிய மரியாள் பாடின பாடல். 1ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷத்தில் 46ஆம் வசனத்திலிருந்து 56ஆம் வசனம் வரைக்கும் அந்த பாடலிலும் இந்த காத்திருப்பும் எதிர்பார்ப்பும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பதாக எலிசபெத் பெறப்போகிற பிள்ளையை குறித்து வாக்கு பண்ணப்பட்ட போது வாய் அடைக்கப்பட்டதான சகரியா யோவான் என்று அவனுக்கு பெயரிடும் பொழுது தேவனால் அவனுடைய வாய் திறக்கப்பட்டு யோவான் ஸ்நானகனை குறித்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் தீர்க்க தரிசனமாய் சொன்னதான வார்த்தைகள் 1ஆம் அதிகாரம் 67 முதல் 79ஆம் வசனம் வரைக்கும் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யோவானை குறித்தும் அவனுடைய ஊழியத்தை குறித்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை குறித்தும் அவர் இந்த உலகத்தில் வருகிறதின் நோக்கத்தை குறித்து இங்கே யோவான் ஸ்நானகனின் தகப்பனாகிய சகரியா என்கிற ஆசாரியன் பதிவு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அதில் ஒரு வார்த்தையை அழகாய் குறிப்பிடுகிறான். உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெயர் உன்னதத்திலிருந்து உதிக்கிற சூரியன் அல்லது உன்னதத்திலிருந்து நமக்கு வரும் விடியல் என்கிற அர்த்தத்தில் அவன் இங்கே குறிப்பிடுகிறான். உன்னதத்தில் இருந்து தோன்றின அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நிகழ்ச்சியினுடைய பிரதானமான கருப்பொருள் திரும்பவும் உயிர்ப்பியும். உண்மையாகவே உயிர்ப்பியும் அல்லது உயிர்ப்பிக்கப்படுதல், எழுப்புதல், உயிர்மீட்சி, இந்த வார்த்தையின் ஒரு ஆழமான அர்த்தம் என்ன என்று வேதத்தை நாம் அலசி ஆராயும் பொழுது பல்வேறு ஆழமான அர்த்தங்கள் அதற்கு வேதாகமத்தின் அடிப்படையிலே, வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் அறிந்து கொள்ள முடியும், கொடுக்க முடியும். அதில் மிக பிரதானமான ஒரு அர்த்தம் என்னவென்றால்,
உயிர்மீட்சி, எழுப்புதல், உயிர்ப்பிக்கப்படுதல் என்றால் தேவன் தம்முடைய ஜனங்களை சந்திப்பது என்பதுதான். God visiting his people is what revival is all about. உண்மையாகவே உயிர்மீட்சி என்றால் தேவன் தம்முடைய ஜனங்களை சந்திப்பது. கிறிஸ்மஸ் என்றால் என்ன? தேவன் தம்முடைய ஜனத்தை மீட்கும்படி அவர் இந்த பூமியிலே அவர்களை சந்திக்கும்படி வந்த நிகழ்ச்சி தான் கிறிஸ்மஸ். இட்ஸ் a visitation of God for a particular period. அதனால தான் யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் எழுதும் பொழுது அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அது வெறும் சந்திப்பு மாத்திரமல்ல, ஒரு 33.5 வருடம் தொடர்ச்சியாய் தேவன் ஜனங்களை சந்திக்கும்படி அவர் தாபரித்த வாசம் பண்ணின ஒரு காலம். ஆகவே தான் வேதம் இம்மானுவேல், நம்மோடு தேவன் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையான உயிர்மீட்சி என்றால் என்ன? தேவன் நம்மை சந்திப்பது. உண்மையான கிறிஸ்மஸ் என்றால் என்ன? தேவன் நம்மை சந்திப்பது. வேதாகமத்தில் ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள் தேவன் சந்திக்கிறதான காலத்தை அறிந்து கொள்ளாவிட்டால் அதை குறித்து அவர் மனம் வெதும்பி துக்கப்பட்டு அவர் வேதனைப்பட்டு சொல்லுகிற காரியத்தை நாம் வாசிக்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 19ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்த்தால் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் தம்முடைய ஜனத்தை சந்திக்கிற காலத்தை குறித்து, தேவ ஜனங்கள் அறியாமல் இருக்கிறதை குறித்து அவர் வேதனைப்பட்டு சொல்லுகிற வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் இருந்து வேதம் இப்படி சொல்கிறது. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். தேவ ஜனங்கள் தேவன் சந்திக்கிற காலத்தை புரிந்து கொள்ளாவிட்டால் அது மிகப்பெரிய அழிவையும் மிகப்பெரிய பாதிப்பையும் தேவ ஜனத்திற்கு கொண்டு வந்து விடும் என்று தீர்க்கதரிசனமாய் எருசலேமை குறித்து தேவன் கண்ணீர் விட்டு மனம் வெதும்பி புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் சந்தித்த நிகழ்வு கிறிஸ்மஸ். இப்பொழுது நமக்கு தேவை தேவன் சந்திக்கிற எழுப்புதல் என்கிற ஒரு நிகழ்வு. இந்த இரண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வராவிட்டால், ரட்சிப்பை அறியாத மனிதனுக்கு இயேசு அவன் வாழ்வை சந்திக்கிற கிறிஸ்மஸ் ஆகவும், ரட்சிப்பை பெற்று தேவ சபையில் அங்கமாய் இருக்கிற தேவ ஜனத்திற்கு தேவன் திரும்பவும் அவர்களை சந்திக்கிற உயிர்மீட்சி, திரும்பவும் உயிர்ப்பியும் எழுப்புதல் என்கிற அந்த அனுபவம் இல்லாவிட்டால் நாம் தரையாக்கி போடப்படுகிற, எதிரிகளால் சூழப்படுகிற, நம்முடையவர்களை இழந்து விடுகிற, தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தையும் நோக்கத்தையும் அறியாமல் போகிற ஒரு இழிவான நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் என்பதை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் தெளிவாய் நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே தான் அவர் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். காரணம் என்ன? உன்னை நான் சந்திக்க வந்திருக்கிறேன். சர்வ வல்லமை உள்ளவராகிய நான், உனக்கு சமாதானத்தை கூறக்கூடியவராகிய நான், உன்னை மீட்டெடுக்க கூடியவராகிய நான், உன் ஆதி நிலைக்கு உன்னை கொண்டு வரக்கூடியவராகிய நான் உன்னை சந்திக்க எருசலேமே உன்னை நோக்கி நான் வரும்போதும் நீ அறியாமல் இருக்கிறாயே, என் வருகையை நீ புரியாமல் இருக்கிறாயே என்று தேவன் அழுகிறதை நாம் பார்க்கிறோம்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவ ஜனம் தேவனுடைய சந்திப்பை அறியாவிட்டால் அது கிறிஸ்துவின் இருதயத்தை உடைக்கக்கூடியதாய், அவருடைய கண்களை கலங்கச் செய்யக்கூடியதாய், அவருடைய மனதை அது இறுக்கி பிழிகிற ஒரு அனுபவமாய் மாறுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய சந்திப்பு எங்கெல்லாம் நிகழ்ந்ததோ அங்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் வருந்ததை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார். பஞ்சத்தில் இருந்த அப்பத்தின் வீடாகிய பெத்லகேம், அதற்கு பெயர் அப்பத்தின் வீடு. ஆனால் அப்பத்திற்கு வழியற்ற, ஆகாரமற்ற ஒரு இழி நிலைக்கு அந்த அப்பத்தின் வீடு வறட்சியின் வீடாக, அப்பமற்ற வீடாக போனபடியால் பஞ்சம் தலை விரித்து ஆடிக்கொண்டிருந்த அந்த காலத்தில் அந்த இடத்தில் வாழ முடியாதபடிக்கு நகோமி அவள் அந்த ஸ்தானத்தை விட்டு வேறு தேசத்துக்கு புறப்பட்டு போய் இருக்கிற எல்லாவற்றையும் இழந்து அவள் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆனாலும் எப்பொழுது தேவன் திரும்ப தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் என்று கேள்விப்பட்டாலோ அப்பொழுது அவள் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு தன்னுடைய சொந்த தேசத்திற்கு, தன்னுடைய ஆதி நிலைக்கு அவள் திரும்பினாள். ஆம் அன்பு தேவ பிள்ளையே, தேவனுடைய சந்திப்பு நம்மை ஆதி நிலைக்கு திரும்ப வரச் செய்யும். நாம் இருக்க வேண்டிய இடத்திற்கு நம்மை நகர்த்தி கொண்டு வரும். நாம் சுதந்தரிக்க வேண்டிய சுதந்திரங்களை திரும்ப அடையும்படிக்கு அது நம்மை தேவன் வைத்த ஸ்தானத்திற்கு கொண்டு வரும். அன்பு தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் வறட்சியின் பாதையில், ஆவிக்குரிய வறட்சியாக இருக்கலாம், பொருளாதாரத்தில் வறட்சியாக இருக்கலாம், குடும்பத்தில் ஒரு வறட்சி இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வறட்சி இருக்கலாம், உணர்வில் ஒரு வறட்சியான நிலைமை இருக்கலாம், மனதில் சமாதானம் இல்லை, வறண்டு போன, விடாய்த்து போன ஒரு நிலையாக இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட வறண்ட நிலத்திலிருந்து தான் அவர் துளிர்ந்து வருகிறார் என்று இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து வேதம் ஏசாயாவிலே முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் அந்த தேவன் நம்மை சந்திக்கும் பொழுது, அன்றைக்கு எப்படி தேவனுடைய சந்திப்பு நகோமியை அவளுடைய பூர்வீக ஸ்தானத்திற்கு திருப்பி கொண்டு வந்ததோ, அப்பம் என்கிற ஆதரவு கோலை அவளுக்கு திரும்ப கொடுத்ததோ, பஞ்சத்தின் கொடுமையை அது விளக்கி அவளை ஆதரித்து போவாசை அவளுடைய குடும்பத்தோடு கூட இணைத்ததோ, அதுபோல நம்முடைய ஆவிக்குரிய போவாஸ் நம்முடைய சுதந்திரவாளியாய் மாறுவதற்கும், நம்முடைய பூர்வீக ஸ்தானத்துக்கு நாம் திரும்ப வருவதற்கும், நமக்கு அப்பம் என்கிற, அவருடைய ஆகாரம் என்கிற, அவருடைய போஷாக் என்கிற ஆதரவுகோல் திரும்ப நமக்கு நீட்டப்படுவதற்கும் தேவனுடைய சந்திப்பு நமக்கு அவசியமானது. அது மாத்திரமல்ல, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், தேவன் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார். எப்பொழுது சந்தித்தார்? அடிமைத்தனத்திலே உரிமையை இழந்து அவர்கள் ஒடுக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலே பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிற ஆளோட்டிகள் நிமித்தம் வேதனையையும் வருத்தத்தையும் வியாகுலத்தையும் அடைந்து கொண்டிருக்கிற காலத்திலே ஆண்டவருடைய சந்திப்பு அவருடைய சிறையிருப்பை மாற்றியது. அவர்களுக்கு தேவன் யார், ஏனென்றால் எங்களுடைய தேவன் இருக்கிறாரா இல்லையா என்கிற கேள்விக்குறியை, ஒரு சந்தேகத்தை 430 வருட சிறையிருப்பு அவர்களுக்குள்ளே ஏற்படுத்தி இருந்த நிலைமையில் உரிமையற்றவர்களைப் போல, அடிமைகளைப் போல, கேட்பாரற்று உபத்திரவப்படுத்தப்பட்டு கொண்டிருந்த காலத்திலே அவர்களை ஆளுகை செய்த பார்வோன் அவர்களை கேட்க நாதியில்லை, அவர்களை விசாரிக்க ஆள் இல்லை, அவர்கள் அனாதைகள் என்று எண்ணி அவர்களை ஆளோட்டிகளை கொண்டு அடக்கி கொண்டிருந்த, மிரட்டி கொண்டிருந்த காலத்தில் என் ஜனத்தை போகவிடு என்று சொல்லி அந்த ஜனத்தின் எஜமானன் அதிகாரத்தோடு பார்வோனின் அரண்மனையிலே மோசேயின் மூலமாய் அந்த கம்பீர முழக்கத்தை தொனித்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய சந்திப்பு, அவருடைய தேவன் யார், அவருடைய எஜமான் யார், அவர்களுடைய உடன்படிக்கை நாயகன் யார் என்பதை அவர்கள் உணரும்படி செய்தது.
அன்பு தேவ பிள்ளையே, சிறையிருப்பின் பாதையில் இருக்கிறாயோ? ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சத்துருக்களால் வதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயோ? உன் வாழ்க்கையில் தேவை பணம் அல்ல, உன் வாழ்க்கையில் தேவை மனிதர்களுடைய ஆதரவு அல்ல, உன் வாழ்க்கையில் தேவை உன் இடமாற்றம் அல்ல, உன் வாழ்க்கையில் தேவை தேவனுடைய சந்திப்பு. அவர் சந்தித்த பொழுது அவர்கள் பெருமூச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்தது. அவர் சந்தித்த பொழுது அவருடைய சிறையிருப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்தது. அவர் அவர்களை சந்தித்த பொழுது ஆலோட்டுகளின் அதிகாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்தது. அவர்களுக்கு ஒரு விடுதலை பயணம், கானானை நோக்கி, வாக்குத்தத்த தேசத்தை நோக்கி அவர்களுக்கு ஒரு விடுதலை பயணம் ஆரம்பமானது. உங்க வாழ்க்கையிலையும் இன்றைக்கும் அவருடைய சந்திப்பு இதை கொடுக்க முடியும். அவர் பெரும் ஜனக்கூட்டத்தை, இஸ்ரவேல் என்கிற ஜனத்தை, பெத்லகேம் என்கிற இஸ்ரவேல் என்கிற ஒரு திரள் கூட்ட ஜனத்தை மாத்திரம் அல்ல, அவர் தனி நபர்களையும் சந்திக்க வல்லமையுடையவராயிருக்கிறார். வேத வசனம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 25 அதிகாரம் 22 வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை சந்திப்பேன். தேவன் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நீ மேலே மலைக்கு வா, நான் அங்கே உன்னை சந்திப்பேன். ஒரு தலைவனை சந்திக்கிற தேவனுடைய சந்திப்பு. அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியர்களே, நீங்களும் நானும் ஒரு பெரிய ஸ்தானத்திலே, ஒரு உத்தரவாதத்திலே, ஒரு பெரிய பொறுப்பிலே நாம் இருக்கிறோம். நமக்கு தேவையும் தேவனுடைய சந்திப்பு தான். அநேக நேரங்களில் பணம் இருந்தால் சாதித்து விடலாம், ஜனம் இருந்தால் சாதித்து விடலாம், இடம் இருந்தால் சாதித்து விடலாம், அனுகூலமான ஆட்கள் இருந்தால் சாதித்து விடலாம், என்னிடத்திலே திறமைகள் இருந்தால் அல்லது என்னிடத்திலே தாளந்துகள் இருந்தால் சாதித்து விடலாம் என்று எண்ணுகிறோம். ஆனால் இவை எல்லாவற்றையும் பெற்றிருந்த, சகல கலைகளையும், எகிப்தின் சகல கலைகளையும் கற்றிருந்த மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் கலைகள் இந்த ஜனத்தை நடத்த உதவாது, உன் திறமைகள் உனக்கு போதாது, உன்னோடு இருக்கிற ஜனமும் உனக்கு நிரந்தரமானது அல்ல, உனக்கு இருக்கிறதான வெள்ளியும் பொன்னும் உன்னை அந்த தலைமை ஸ்தானத்திற்கு வெற்றியுள்ளவனாய் நடத்தாது. ஆகையால் நான் உன்னை சந்திப்பேன், நீ என் மலைக்கு வா என்று சொன்னார். இன்றைக்கும் இந்த கடைசி கால ஊழியத்தில் ஜனங்களை வழிநடத்துகிற தலைவர்களாக இருக்கிற நமக்கும் ஆண்டவர் கொடுக்கிற அழைப்பு இதுதான். என்னை சந்திக்கும்படி, நான் உன்னை சந்திக்கும்படி நீ மலைக்கு வா என்று சொல்லுகிறார். காரணம், மலைக்கு போன போது தேவனுடைய சந்திப்பு தேவ ஜனங்களுக்கான தெய்வீக ஆலோசனையை கொடுத்தது, தேவ திட்டங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுதுதான் ஆசரிப்பு கூடாரத்துக்கான திட்டம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுதுதான் தேவ ஜனத்திற்கான கட்டளை கொடுக்கப்பட்டது. அப்பொழுதுதான் தேவ ஜனத்தை ஒரு பெரும் கூட்டமாக, ஒரு சமூகமாக, ஒரு தேசமாக மாற்றுவதற்கான சட்ட திட்டங்களை தேவன் கொடுத்து அவர்களை தேசமாய் உருவாக்கினார். ஆம் அன்பு தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய ஊழியர்களே, இன்றைக்கும் நமக்கு தேவை தேவனுடைய சந்திப்பு தான். தேவ சந்திப்பு வந்துவிட்டால் தேவ ஆலோசனை வெளிப்படும். தேவ சந்திப்பு வந்துவிட்டால் நாம் போக வேண்டிய பிரயாணத்திற்கான திட்டங்கள் கிடைக்கும். தேவ சந்திப்பு வந்துவிட்டால் நம் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டளைகள் பிறக்கும். தேவ சந்திப்பு வந்துவிட்டால் நாம் தேசமாக, தேவ ஜனமாக, மெய் சபையாக உருவாக்கப்பட முடியும். நமக்கு ஒரு அடையாளத்தையும் தேவன் அதன் மூலமாக ஏற்படுத்த முடியும். அது மாத்திரமல்ல, லூக்கா 7 அதிகாரம் 16 வசனத்தை வாசித்தால், தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று நாயின் ஊர் விதவையின் மகன் எழுப்பப்பட்ட போது ஜனங்கள் வாயிலிருந்து அந்த வார்த்தை பிறந்தது. அன்பு தேவ பிள்ளையே, தேவன் ஒரு தனி மனிதனை, தலைவனை மாத்திரமல்ல, உடைக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட ஒரு விதவையையும் கூட அவர் சந்திக்க வல்லமையுடையவராயிருக்கிறார். இன்றைக்கும் ஒருவேளை நான் ஒரு பெரிய தலைவன் அல்ல, நான் ஒரு பெரிய தலைவி அல்ல, ஒரு சாதாரண விசுவாசி, ஒரு சாதாரண ஏழை, உடைக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட, நம்பிக்கை இழந்த நிலைமையிலே இருக்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கும் தேவனுடைய சந்திப்பு உங்களுக்கும் ஏற்றதாயிருக்கிறது. உங்களையும் அவர் சந்திக்கும்படி நாயின் ஊர் விதவை கூப்பிட்டு வரவில்லை, லாசருடைய சகோதரிகள் அழைத்து அவர் அங்கே வந்தார். ஆனால் நாயின் ஊர் விதவை கூப்பிட்டல்ல, கூப்பிட
விடாமலே அவளை சந்திக்கும்படி, அவள் நம்பிக்கையை அவளுக்கு திரும்ப உயிர்ப்பிக்கும்படி, அவள் இழந்ததை அவளுக்கு திரும்ப கொடுக்கப்படும்படி, அவள் இழந்து போன அந்த வாலிபனை திரும்ப எழுப்பும்படி, அவள் கண்ணீரை துடைக்கும்படி அவரை சந்தித்தார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன் நம்பிக்கையை திரும்ப உயிர்ப்பிக்கும்படி, நீ இழந்தவைகளை உனக்கு திரும்ப கொடுக்கும்படி, உன் வாழ்க்கையில் உன் கண்ணீர் மாற்றப்படும்படி, உன் வாழ்க்கையின் பயணத்தில் ஒரு நம்பிக்கை உனக்கு பிறக்கும்படி இன்றைக்கும் உனக்கு தேவை அவருடைய சந்திப்பு தான். பெத்லகேமை சந்தித்தவர், இஸ்ரவேலை சந்தித்தவர், மோசே என்கிற தலைவனை சந்தித்தவர், நாயினூர் விதவை என்கிற ஒரு அவலை பெண்ணை சந்தித்தவர். அவர் இன்றைக்கும் அவர் தனி மனிதனையும் திரள் கூட்டமாகி அவருடைய தேவ ஜனத்தையும் அவர் சந்திக்க வல்லமையுடையவராயிருக்கிறார். அவருடைய சந்திப்பு தான் மெய்யான கிறிஸ்துமஸ். அவருடைய சந்திப்பு தான் மெய்யான எழுப்புதல். அதைத்தான் வேதம் இங்கே சொல்லுகிறது. அதைத்தான் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், உன்னதத்தில் இருந்து அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. எவ்வளவு அழகான அருமையான வார்த்தை பாருங்கள். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. தேவனுடைய சந்திப்பு வரும்பொழுது என்ன நிகழும்? தேவனுடைய உயிர்மீட்சியாகிய சந்திப்பு வரும்பொழுது, ஏனென்றால் அந்த எழுப்புதலை குறித்து ஏசாயாவின் புஸ்தகம் 64 அதிகாரத்திலே வேத வசனம், எழுப்புதலின் மிக முக்கியமான திறவுகோள் வசனம் 64 அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமாய் போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும் என்று சொல்லி ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். எழுப்புதலுக்கான கூக்குரல் அது. வானங்களை கிழித்து இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லுகிறான். அதுதான் மெய்யான எழுப்புதல். எழுப்புதல் என்று சொன்னால் என்ன? நாம் எழும்புவது அல்ல, அல்லது நாம் ஏதோ பலமாய் கிரியை செய்வதல்ல. அவர் நமக்காய் எழும்புவது, அவர் நமக்காய் நம்மை சந்திக்க இறங்குவது. அதனால தான் சொல்றான், தேவரீர் வானங்களை கிழித்து இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லுகிறான். அப்படித்தான் வானங்களை கிழித்து அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பூமியிலே மரியாளின் கற்பத்துக்குள்ளே அவர் இறங்கி வந்த சம்பவம் தான் கிறிஸ்துமஸ். அதுபோன்ற அவர் வானங்களை கிழித்து இறங்கி தம் சபைக்குள் இறங்குகிற, தம் சபைக்குள் உலாவுகிற ஒரு உயிர்மீட்சி, ஒரு எழுப்புதல் இன்றைக்கும் தேவை. அதற்காகத்தான் இந்த திரும்ப உயிர்ப்பீம் என்கிற நிகழ்ச்சி. அதற்காகத்தான் திரும்ப உயிர்ப்பீம் என்பது ஒரு நிகழ்ச்சி அல்ல, அது வேத வசனத்தினுடைய கோராகின் புத்தருடைய கூக்குரல். அதைத்தான் நிகழ்ச்சியாக வேத வசனத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளையே, அது ஜபமா இருக்கட்டும், அது விண்ணப்பமா இருக்கட்டும். அன்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் அருணோதயமா எங்களை சந்திக்க வந்தவர் ஆண்டவர். இந்த கடைசி நாட்களில் திரும்ப ஒரு விசை நீர் எங்களை சந்தியும் ஆண்டவரே. உம்முடைய சந்திப்பு எங்களுக்கு தேவை. பெத்லகேமுக்கு தேவைப்பட்டதல்லவா? இஸ்ரவேலுக்கு தேவைப்பட்டதல்லவா? மோசே என்கிற தலைவனுக்கு தேவைப்பட்டதல்லவா? ஆண்டவரே, ஒடுக்கப்பட்டு நம்பிக்கை இழந்த விதவைக்கு தேவைப்பட்டதல்லவா? அதே நிலைமையில் இருக்கிற தேவ சபையாகி எங்களுக்கும் தேவை ஆண்டவரே. நாங்களும் அப்பத்தின் வீடாகிய பெத்லகேம் தான். நாங்களும் தேவனுடைய உடன்படிக்கையின் இஸ்ரவேலர்கள் தான். நாங்களும் தேவனால் அழைக்கப்பட்ட மோசேக்கள் தான். நாங்களும் இயேசு தேவை என்கிற நிலைமையில் இருக்கிற அந்த நாயினூர் விதவையின் நிலைமையில் இருக்கிறவர்கள் தான். எங்களுக்கும் நம்முடைய சந்திப்பு தேவை ஆண்டவரே என்பது நம்முடைய விண்ணப்பமாக, ஆண்டவரே திரும்பவும் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று நாமும் விண்ணப்பிப்போம். யோவான் ஸ்நானகனுடைய தகப்பன் சொல்லுகிற வார்த்தை, அந்த அருணோதயம், உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. எதற்காக? 2 நோக்கங்களுக்காகத்தான். ஒன்று, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். The first purpose of Christmas is to bring light to the one who is in darkness and in the shadow of death. மரண இருளில் இருக்கிறவர்களுக்கும் அந்தகாரத்தில் இருக்கிறவர்களுக்கும் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருவதுதான் கிறிஸ்துமஸினுடைய, உயிர்மீட்சியினுடைய, எழுப்புதலுடைய முதல் நோக்கமாயிருக்கிறது. 2வது நோக்கம், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில் நடத்தவும். To make us walk in the path of peace. நம்மை சமாதான பாதைகளிலே நடத்தவும். இந்த 2 நோக்கத்திற்காகத்தான்
கிறிஸ்மஸ். அதே 2 நோக்கத்திற்காகத்தான் உயிர் மீட்சியும் இன்று நமக்கு அவசியம். வேதவசனம் அழகா இங்கே சொல்லுகிறது, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். நின்று கொண்டிருந்தவர்கள், வெளிச்சம் வரும் என்று காத்து கொண்டிருந்தவர்கள், வெளிச்சம் வர தாமதிக்க அசந்து சோர்ந்து அவர்கள் இருளிலே உட்கார்ந்து விட்டார்கள். காரணம், நம்பிக்கை போய்விட்டது. இனி வெளிச்சம் வர வாய்ப்பு இல்லை என்கிற நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு சோர்ந்து உட்கார்ந்திருந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று. ஏசாயாவினால் உரைக்கப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும்படி என்று மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்தில் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆம் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாய் பயங்கரமான ஒரு இருள் தேசத்தை கவ்விக்கொண்டிருந்தது. ஆன்மீக இருள், சமூகத்தில் இருள், ஆராதனையில் இருள், தேவனுடைய ஆலயத்தில் இருள், ஜனங்களுடைய பழக்க வழக்கங்களில் ஒரு இருள். காரணம், கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு மேலாய் தேவ சத்தம் கேட்கப்படவில்லை, தேவனுடைய தீர்க்கதரிசிகள் எழும்பவில்லை. அது அமைதியின் நாட்கள், சைலண்ட் இயர்ஸ், பிகாஸ் காட் வாஸ் சைலண்ட். இட் இஸ் டார்க் ஏஜஸ். காரணம், அது இருளின் நாட்கள் என்று அழைக்கப்பட்டது. காரணம், எல்லா இடங்களிலும் கூட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே ஆவிக்குரிய நிலை இப்படி சீர்கெட்டு போயிருக்கும் என்று சொன்னால், தேவ சத்தம் கேட்கப்படாத காலம், தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் உரைக்கப்படாத நாட்கள், தேவ தூதர்களுடைய சந்திப்பு இல்லாத நாட்கள், தேவ மனிதர்கள் தேவனுடைய வாக்கை உரைக்காத நாட்கள், எப்படிப்பட்ட இருள்மிக்க நாட்களாய் இருந்திருக்கும் எண்ணி பாருங்கள். அப்படிப்பட்ட காலத்தில் அந்த இருளை கிழித்து கொண்டு, அந்த இருளின் நடுவே மாபெரும் ஒளியாக இயேசு அருணோதயமாக, ஒரு புதிய துவக்கமாக, ஒரு புதிய விடியலாக, ஒரு உதிக்கிற சூரியனாக அவர் வெளிப்பட்டார். ஏசாயாவின் புத்தகம் 60ஆம் அதிகாரத்தில் அதைத்தான் வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. முதலாம் வருகையிலே அவருடைய மகிமை உதித்தது. இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை காணும்படி, அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள், மரண இருளில இருக்கிறவர்கள், அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்கு தேவன் ஒளியை பிறப்பிக்க பண்ணினார். காரணம், சிருஷ்டிப்பில் அவருடைய முதல் வேளையே வெளிச்சம் உண்டாக கடவதென்று சொன்னார். சுவிசேஷம் பகிரப்படும் பொழுதும் வேதம் சொல்லுகிறது, அவருடைய அறிவாகிய ஒளி நம்முடைய இருதயங்களில் வீச பண்ணப்படுகிறது என்று சொல்லுகிறது. அப்ப முதலாவது அவர் ஒளியாக இந்த உலகத்தில் வந்தார். ஆகவே தான் அவர் பிறந்த உடனே வேத வசனம் சொல்லுகிறது, மேய்ப்பர்கள் வயல்வெளியில் காத்து கொண்டிருந்த பொழுது கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அதுவரை இருளில் இருந்த மேய்ப்பர்கள், அதுவரை அந்தகாரத்தில் இருந்த மேய்ப்பர்கள், அதுவரை சமுதாயத்தால் கண்டுகொள்ளப்படாத மேய்ப்பர்கள், அதுவரை சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட மேய்ப்பர்கள், ஆனால் அவர்களை சுற்றிலும் வெளிச்சம் பிரகாசித்த பொழுது இதோ எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற ஒரு நற்செய்தி, கிறிஸ்து என்கிற இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. கிறிஸ்மஸ் அல்லது உயிர்மீட்சி, தேவனுடைய சந்திப்பு, இதன் பிரதான நோக்கம் அந்தகாரம் மாற வேண்டும், இருள் மாற வேண்டும், மரண இருளில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் வெளிச்சத்தை காண வேண்டும். இன்னும் தேசத்தில் இருள் இல்லையோ? அந்தகார இருள் தேசத்தை மூழ்கவில்லையோ? இன்னும் மூட நம்பிக்கைகளும் விக்கிரக ஆராதனையும், தேவனுக்கு பிரியமில்லாத வேசித்தனமும், விபச்சாரமும், கொள்ளையும், அநீதியும், ஒடுக்கப்படுகிற அனுபவமும், அவல நிலையும் தேவ ஜனங்களை, தேசத்தை, தேசத்தின் சிறுமைப்பட்ட மக்களை இன்னும் இந்த இருள் ஆட்டி படைக்கவில்லையோ? இப்பொழுதும் நம்முடைய விண்ணப்பம், ஆண்டவரே, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு அன்றைக்கு கிறிஸ்துவாகிய நீர் பிறந்து ஒரு ஒளியை தந்தது போல மீண்டும் ஒரு விசை வானங்களை கிழித்திறங்கி தேவ ஜனத்தை சந்திக்கும்படி, எங்கள் தேசங்களை சந்திக்கும்படி, எங்கள் ஜனங்களை சந்திக்கும்படி, இந்த இருளை மாற பண்ணும்படி நீர் திரும்பவும் ஒரு விசை எங்களை சந்திக்க வரமாட்டீரோ என்கிறது நம்முடைய விண்ணப்பமாய் இந்த கடைசி நாட்களில் மாறுவதாக. இரண்டாவது, நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும். அடிமைத்தனத்தினால் சமாதானத்தை இழந்திருந்தார்கள். அடிமைத்தனம் 2 விதங்களிலும் அந்த நாட்களில் இருந்தது. அவர்களை சட்டத்திற்கு விரோதமாய் அடிமைப்படுத்தி வைத்த ரோமர்கள் மூலமாகவும் சமாதானத்தை இழந்திருந்தார்கள்.
அவர்களை சட்டத்தின்படி அவர்களுடைய ஜனங்களாக, தலைவர்களாக ஆளுகை செய்ததான பிரதான ஆசாரியர், பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர்கள், நியாயசாஸ்திரிகள் இவர்களும் அவர்களை சமாதானமற்ற சூழ்நிலையிலே நடத்தினார்கள். ஆகவே தான் இயேசு திரளான ஜனங்களை கண்டபோது மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள் என்று அவர்களுக்காக அவர் மனதுருகினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தலைவர்கள் இல்லாமல் இருக்கிறார்களே, தலைவர்கள் இல்லையா? ஏராளமான தலைவர்கள் இருந்தும் அவர்கள் ஜனங்களை மேய்க்கவில்லை, ஜனங்களை ஏய்த்து கொண்டிருந்தார். சொந்த ஜனங்களாலும் சமாதானத்தை இழந்து, அந்நியர்களுடைய ஆளுகையாலும் சமாதானத்தை இழந்து இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டு கிடந்த பொழுது அவர்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும்படி, ஆகவே தான் இயேசு சென்ற இடங்களிலெல்லாம் அவருடைய வார்த்தைகள் சமாதானத்தை ஜனங்களுக்கு கொடுத்தபடியால், நம்பிக்கையை கொடுத்தபடியால் தான் வேத வசனத்தை கேட்கும்படி திரளான ஜனங்கள் அவரிடத்திலே நெருங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதபாரகரை நோக்கி ஓடாத கூட்டம், பரிசேயரை நோக்கி ஓடாத கூட்டம், ஆசாரியர்களை நோக்கி ஓடாத கூட்டம், நியாயசாஸ்திரிகளை நோக்கி ஓடாத கூட்டம் இயேசுவை நோக்கி ஓடினதற்கு காரணம் என்ன? அவருடைய வார்த்தைகள் அவர்களை சமாதானத்தின் பாதையிலே நடத்தினது, நம்பிக்கையின் பாதையிலே நடத்தினது, அவர்களுக்கு ஒரு எதிர்காலத்தை வாக்களித்தது. காரணம், அவருடைய வார்த்தைகள் ஜீவனாயும் சத்தியமாயும் அவர்களுக்குள்ளே பிரவேசித்தது என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கும் சொந்த ஜனங்களாலும் அந்நியர்களாலும் தேவ ஜனங்களும் அநேக மக்களும் அறியாமைக்குள்ளும் சமாதான கேட்டுக்குள்ளும் விழுந்து கிடக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய விண்ணப்பம் இதுவாய் இருக்க வேண்டும். இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே நாம் தேவனுடைய சந்திப்பை கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இன்னும் ஒரு சந்திப்பு எங்களுக்கு தேவை. முதலாம் சந்திப்பில் ஆண்டவரே இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டது போல இரண்டாம் விசை நீர் சந்திப்பேன் வருவேன் என்று சொல்லி இருக்கிறீர் உம்முடைய வருகைக்காக. ஏன்னா வேத வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது, நீ உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்று தேவன் நமக்கு கட்டளையாய் கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இரண்டாம் விசை அவருடைய சந்திப்புக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறோம். அந்த சந்திப்பு தான் ஒரு உயிர் மீட்சி, அந்த சந்திப்பு தான் எழுப்புதல், அந்த சந்திப்பு தான் ஒரு மாபெரும் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்படுகிற ஒரு நிலையாக சபைக்கு, தேவ ஜனத்திற்கு, உலகத்திற்கு அது மாறப்போகிறது. சத்துருக்களை கதிகலங்க பண்ணுகிற ஒரு நிகழ்வாக, ஆனால் தேவ ஜனம் மகிழ்ந்து கலி கூறுகிற, அவருடைய கல்யாண விருந்திலே பங்கெடுக்கிற ஒரு பெரிய சந்திப்பாக அது மாறப்போகிறது. ஆயத்தப்படும்படி நமக்கு சொல்லியிருக்கிற இந்த வேளையில் நாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே திரும்பவும் அந்தகாரம் நீங்கத்தக்கதான ஒரு சந்திப்பு எங்களுக்கு தேவை. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாகவே திரும்ப நாங்கள் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் திரும்பவும் எங்களை உயிர்ப்பியும் என்கிற விண்ணப்பத்தை நிகழ்ச்சியாக நாங்கள் உம்மிடத்தில் வைத்து கொண்டிருக்கிறோம். எங்கள் தேசத்திற்கு உம்முடைய சந்திப்பு தேவை, எங்கள் பட்டணங்களுக்கு உம்முடைய சந்திப்பு தேவை, எங்கள் ஜனங்களுக்கு உம்முடைய சந்திப்பு தேவை, எங்களுடைய திருச்சபைகளுக்கு உம்முடைய சந்திப்பு தேவை, எங்களுடைய ஊழியங்களுக்கு உம்முடைய சந்திப்பு தேவை, எங்கள் தலைவர்களுக்கு, ஊழியர்களாகிய எங்களுக்கு உம்முடைய சந்திப்பு தேவை. ஆகவே திரும்பவும் ஒரு விசை இருளிலும் அந்தகாரத்திலும் இருக்கிற ஜனங்களை ஒளிக்கு கொண்டு வர நீர் திரும்பவும் சந்திப்பீராக. சமாதானத்தின் பாதையிலே எங்கள் கால்கள் நடக்கத்தக்கதாக திரும்பவும் நீர் எங்களை சந்திப்பீராக என்கிற ஒரு விண்ணப்பத்தை, ஒரு பாரத்தை இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே உங்களுக்குள்ளே நாங்கள் வைக்க விரும்புகிறோம். ஆண்டவரே, திரும்ப எங்கள் தேசம் அந்தகாரத்திலிருந்து வெளியே வர வேண்டும். ஆண்டவரே, இதுவரைக்கும் மறைக்கப்பட்டிருந்த, அகற்றப்பட்டிருந்த அந்தகாரங்கள் திரும்பவும் எங்கள் தேசத்தில் ஆண்டவரே கடந்த 9 வருடங்களாக அந்த அந்தகாரத்தின் இருள் சூழத் தொடங்கி இருக்கிறது. அது பட்டணங்களை, கிராமங்களை பல விதங்களிலே கவ்விக்கொண்டிருக்கிற ஒரு அவல நிலையிலே ஜனங்கள் சோர்ந்து தளர்ந்து, ஊழியர்களும் தேவ ஜனங்களும் ஒடுக்கப்பட்டு உட்கார வைக்கப்படுகிற ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்குள்ளே பலன் இல்லை ஆண்டவரே, எங்களுக்குள்ளே சத்துவம் இல்லை ஆண்டவரே. ஆனால் நாங்கள் ஏசாயாவிலே வாசிக்கிறது போல வானங்களை நீர் கிழித்திறங்கும் என்று விண்ணப்பிக்கிற தீர்க்கதரிசியின் கூக்குரல் எங்களுடைய ஜபமாய் இங்கே இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? உமது நாமத்தை
சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி என்று ஏசாயா 64:1-2 சொல்லுகிறான். அதற்கு காரணம் என்ன? உமது நாமத்தை சத்துருக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. உம்மை மறுதலிக்கிற ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிக்க வேண்டும். காரணம், இவர்தான் உண்மையான தெய்வமும் இவர்தான் மெய்யான இரட்சகர், இவரை இவ்வளவு நாள் நாம் தள்ளிவிட்டோமே என்று அவர்கள் தத்தளிக்கிற நாட்கள் உயிர்மீட்சியின் நாட்களில் தான் நிகழும். அதற்காக தான் கேட்கிறான். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே இந்த மகிழ்ச்சியின் கொண்டாட்டத்தோடு கூட இந்த ஜெபத்தையும் நாம் வைப்போம். அன்றைக்கு யோவான் ஸ்நானகனுடைய தகப்பனாகிய சகரியா என்கிற ஆசாரியன் அவருடைய வருகை குறித்து முன்னறிவித்தது போல அவருடைய 2ஆம் சந்திப்புக்கு ஆயத்தப்படுகிற இந்த காலத்திலேயும் ஆண்டவர் திரும்பவும் அவருடைய சந்திப்புக்கு முன்பதாக யோவான் ஸ்நானகன்களை அனுப்புவார். எப்படி முதல் வருகைக்கு முன்பதாக யோவான் அனுப்பப்பட்டானோ அதே போல 2ஆம் வருகைக்கு முன்பதாக ஒரு யோவான் ஸ்நானகனின் அபிஷேகம் தேவ சபைக்கு, தேவ ஊழியர்களுக்கு, தேவ ஜனத்திற்கு அது கட்டவிழ்க்கப்பட வேண்டியது அவசியம். அவருடைய வருகைக்கு தேவ ஜனத்தை ஆயத்தப்படுத்த, அவர் வருகிறார் என்கிற முழக்கத்தை தேசங்களிலே பறைசாற்ற, இரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் தெரிவிக்கும்படி. ஆகவே தான் யோவான் ஸ்நானகனை குறித்து, அந்த குழந்தையை குறித்து யோவான் ஸ்நானகனுடைய தகப்பன் சகரியா இப்படி பாடினான்: நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும், நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்திற்கு பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். இன்றைக்கும் யோவான் ஸ்நானகனாக செயல்பட வேண்டிய தேவ சபையும் தேவனுடைய தலைவர்களும் தேவனுடைய மக்களும் நாம் செய்ய வேண்டியது அதுதான். உன்னதமானுடைய தீர்க்கதரிசியாய் அவருடைய வார்த்தையை பறைசாற்ற வேண்டும். அவருக்கு வழியை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். அவருடைய இரக்கத்தினாலே பாவ மன்னிப்பை ஜனங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அவருக்கு முன்னாக நாம் நடக்க வேண்டும். யோவான் ஸ்நானகனாக நாம் மாறும்படிக்கு தேவ ஜனத்தினுடைய, தேவனுடைய மக்களுக்குள்ளே, தேசங்களுக்குள்ளே, உலகத்துக்குள்ளே இருக்கிற இருள் மாறும்படியாக சமாதானத்தின் பாதையிலே ஜனங்களுடைய கால்கள் நடக்கத்தக்கதாக ஆண்டவரே, அன்றைக்கு முதல் கிறிஸ்மஸில், முதல் உம்முடைய பிறப்பில் நீர் தேவ ஜனத்தை சந்திக்கும்படி வந்தது போல திரும்பவும் எங்கள் தேசத்தை சந்திக்கும்படி, உம்முடைய சபையை சந்திக்கும்படி நீர் வாரும், நாங்களும் உம்மை சந்திக்க ஆயத்தப்படுகிறோம் என்று ஆமோஸ் கட்டளையிட்ட அந்த வார்த்தை, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்று சொன்னாரே, அதுபோல தேவனுடைய சந்திப்பிற்காக, காட்ஸ் விசிட்டேஷனுக்காக நாம் நம்மை ஆயத்தப்படுவோம். நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களையும் தேவ சபையையும் ஆயத்தப்படுத்துவோம். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸாயிருக்கும். அதுதான் உண்மையான எழுப்புதலாயிருக்கும். ஆகையால் ஒரு விஷயம் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, எங்களுக்கு இன்னும் ஒரு சந்திப்பு தேவை. பெத்லகேமுக்கு தேவைப்பட்ட அந்த சந்திப்பு இன்று எங்களுக்கும் தேவை. இஸ்ரவேல் ஜனத்திற்கு சிறையிருப்பில் தேவைப்பட்ட அந்த சந்திப்பு இன்றும் எங்களுக்கு தேவை. ஆண்டவரே, அன்றைக்கு மோசே என்கிற தலைவனுக்கு தேவைப்பட்ட அந்த சந்திப்பு தலைவர்களாகி எங்களுக்கு இன்றும் தேவை. அன்று உடைக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, கைவிடப்பட்டு, நம்பிக்கை இழந்த விதவிக்கு தேவைப்பட்ட சந்திப்பு இன்று எங்களுக்கும் தேவை. வானங்களை கிழித்திறங்கி எங்களை சந்திப்பீராக. ஆண்டவரே, நாங்களும் உம்மை சந்திக்கும்படி ஆயத்தப்பட எங்களுக்கு கிருபை செய்வீராக என்று தேவனுடைய சந்திப்பாகிய கிறிஸ்மஸ், தேவனுடைய சந்திப்பாகிய அவருடைய எழுப்புதல் நம்மை நோக்கி வரும்படிக்கு அவரை வரவேற்கிற நிலையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதல்லவா, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தராமே. அந்த சேனைகளின் கர்த்தர் நம்மை சந்திக்கத்தக்கதாக, உட்பிரவேசிக்கத்தக்கதாக வாசல்கள் உயரட்டும், தலைகள் நிமிரட்டும். ராஜா வருகிறார். அவர் நம்மை சந்திக்கும்படி வருகிறார். தேவ சபையாம் நாமும்
அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். ஆகையால் தேவன் சந்தித்த இந்த கிறிஸ்மஸ் காலத்தின் ஆசீர்வாதங்கள், தேவன் சந்திக்கிற எழுப்புதல் காலத்தின் ஆயத்தங்கள் நம் வாழ்க்கையில் வரும்படி நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பிறப்பின் விசேஷித்த கொண்டாட்டத்தின் நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் நீர் சந்தித்த அந்த சந்திப்பு இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு புதிய விடியலாக, உதிக்கும் சூரியனுடைய பிரகாசத்தை போல் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு, அந்தகாரத்தில் உட்கார்ந்திருந்த ஜனங்களுக்கு, மரண இருளில் இருந்த ஜனங்களுக்கு ஜீவனை கொண்டு வந்தது போல, சமாதானத்தை இழந்து தடவி திரிந்த ஜனங்களுக்கு சமாதான பிரபுவாகிய நீர் அவர்களுடைய கால்களை சமாதான வழிகளிலே உறுதிப்படுத்தும்படி உம்முடைய அருணோதயம் அவர்களுக்கு வந்தது போல் மீண்டும் ஒரு விசை தேவ சபையாம், தேவ ஜனங்களாம், தேவனுடைய ஊழியர்களாம் எங்களுக்கு உம்முடைய சந்திப்பு தேவை. திரும்பவும் எங்களை உயிர்ப்பியும் என்கிற அந்த உயிர் மீட்சியின் அனுபவம் எங்களுக்கு தேவை. நீர் வந்தால், நீர் எங்களை சந்தித்தால் நாங்கள் உயிர்ப்பிக்கப்படுவோமே. நீர் எங்களை சந்தித்தால் சத்துருக்கள் அடக்கப்படுவார்களே. நீர் எங்களை சந்தித்தால் ஆதரவு கோல் எங்களுக்கு நீட்டப்படுமே. நீர் எங்களை சந்தித்தால் சிறையிருப்புகள் மாறுமே. நீர் எங்களை சந்தித்தால் தேவ ஜனத்தை நடத்துவதற்கான ஆலோசனைகள் பிறக்குமே. நீர் எங்களை சந்தித்தால் இழந்தவைகளை நாங்கள் திரும்ப பெறுவோமே. அப்படிப்பட்ட சந்திப்பை ஒரு விசை எங்கள் தேசத்திற்கு, எங்கள் பட்டணங்களுக்கு, எங்கள் ஊழியங்களுக்கு, எங்கள் திருச்சபைகளுக்கு, எங்கள் குடும்பங்களுக்கு, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு கர்த்தர் தருவீராக. எங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்மை சந்திக்கும்படி நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். உம்முடைய சந்திப்பை எதிர்பார்க்கிறோம். ஆம் கர்த்தாவே, நீர் வாரும். ஆவியானவரும் அப்படியே திருவுலம் பற்றுகிறது போல நாங்கள் ஆவியானவரோடு இணைந்து நீர் எங்களை சந்திக்கும்படி நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். நீர் வாரும் என்று உம்மை அழைக்கிறோம். ஆண்டவரே, நீர் வருவீராக. எங்களுக்கு தேவையான உம்முடைய சந்திப்பை தந்து எங்களை உயிர் மீட்சியினாலும் உம்முடைய வெளிச்சத்தினாலும் சமாதானத்தினாலும் நிறைப்பீராக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு பெரிய தேவன் சந்திப்பின் வெளிச்சம் வருவதாக, அவர்கள் இருள் மாறுவதாக. எந்தெந்த எல்லைகளுக்குள்ளே சத்துருவானவன் இருளிலே அவர்களை உட்கார வைத்திருக்கிறானோ அந்த இருளில் இருந்து உம்முடைய அருணோதயமாகிய உம்முடைய விடியலின் வெளிச்சத்தின் பிரகாசம் அவர்களை அந்த இருளின் நிலையிலிருந்து வெளியே கொண்டு வருவதாக. சமாதானத்தை இழந்து, நிம்மதியை இழந்து தவிக்கிற அவருடைய கால்களை சமாதானத்தின் பாதையிலே நடத்தத்தக்கதான ஒரு உதிக்கிற பிரகாசம் அவர்கள் எல்லைகளுக்குள்ளே வருவதாக என்று உம்முடைய கரத்துக்குள்ளே அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படியே எங்களுக்கு ஆக கடவது என்கிற மரியாளின் வார்த்தையை நாங்களும் சேர்ந்து சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் வாரும். உம்முடைய சந்திப்பு எங்களுக்கு தேவை. எங்களை உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் பேசின உம்முடைய திருவார்த்தைகளுக்கு நன்றி. அதை அப்படியே எங்கள் வாழ்க்கையில், எங்கள் ஊழியங்களில், எங்கள் தேசத்தில் நிறைவேற்றுவீராக. சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் சமாதானமும் அவருடைய ஆளுகையும் நம் அனைவரோடும் கூட உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. மீண்டும் அடுத்த திரும்பவும் உயிர்ப்பியும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கிறிஸ்துவின் பிறப்பின் வெளிச்சமும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் வாழ்க்கையையும் ஊழியங்களையும் நிறைத்து காப்பதாக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.